ஸோ ஃபாக்ஸ் வெல்கம் டு நியூ லெக்சர். ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஜிஐஎஃப்ன்ற ஒரு என்ட்ரி மாடலை பற்றி தான் பார்க்க போதும். ஸோ டிஜிஐஎஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே. அதாவது ஃப்ரைடே ஒரு க்ளோசிங் டேவை ட்ரேட் பண்ணுறதுக்காகவே க்ரியேட் பண்ண ஒரு என்ட்ரி மாடல். இது வந்து கிரியேட்டர் ஆஃப் டிஜிஐஎஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி மைக்கேல் ஜே ஆண்டர்சன். ஸோ டிஜிஐஎஃப் பார்த்தீங்கன்னா டே பேஸ்டு அல்காரிதம் ஐசிடி ட்ரேடிங் மாடல். இதை வந்து நீங்கள் எந்த அசெட் கிளாஸில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜிபிபி, பிஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, நாஸ்டாக்கு, இது கரன்சி, கோல்டு எதெல்லாம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் தான் இல்லை. இப்போ டே பேஸ்ட் அல்காரிதம்னா இது வந்து ஒரு க்ளோசிங் டேக்காவது க்ளோசிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் டிஜிஐஎஃப். ஸோ நீங்கள் வந்து மந்த்லியில் யூஸ் பண்ணலாம், டெய்லியில் யூஸ் பண்ணலாம், 4 hour 1 hour எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்கு இது க்ளோசிங் டேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் இந்த டிஜிஐஎஃப்ன்ற மாடலை அவர் வந்து டெவலப் பண்ணிருப்பார். ஸோ க்ளோசிங் டேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இட்ஸ் பேட்டர்ன் இஸ் ஏ ரீட்ரேஸ்மெண்ட் இன்டு த கரண்ட் வீக்லி ரேஞ்ச். அதாவது ஃப்ரைடே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மண்டே வந்து கன்சால்டேட்டு, டியூஸ்டே மேனிப்புலேட்டு, தேர்ஸ்டே வந்து வெனஸ்டே டிஸ்ட்ரிபியூட்டு, தேர்ஸ்டேவும் கண்டினியூஷன் அப்படி இருந்தால் ஐயிலே வந்து க்ளோஸ் ஆகாது. நீங்கள் எந்த கேண்டில் பண்ணாலும் எடுத்து பாருங்கள், எந்த கேண்டிலுமே ஐயிலே க்ளோஸ் ஆகாது. ஐக்கு கீழே வந்து தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த கீழே வர்றது எது வரையும் வர்றதுன்னு சொல்லி தான் நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ எது வரையும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 to 30% தான் வரும். ஏன் இந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இதை லைக் இது வந்து ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டின்னு நினச்சிக்கோங்க. ஃப்ரைடே அதாவது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே வந்து கிரியேட் பண்ணிட்டோன்னே ஃப்ரைடே வந்து இப்போ மார்க்கெட் கீழே வந்து இதுக்குள்ளே தான் வரணும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஃபார் த ஃப்ரைடே. ஸோ இதுதான் இதோட லாஜிக். ஸோ இது இதை நான் பாஸ்ட் வீக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது செட்டப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு நார்மலாக கன்சால்டேட் தான் ஆகும். இது வர திருப்ப முடியலையே. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு எப்போவுமே கன்சால்டேட் தான் ஆகும். ஸோ மண்டே கன்சால்டேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டியூஸ்டே என்ன ஆகும்? மேனிப்புலேட். அதாவது ஒரு கிளாசிக் பை வீக்காக இருந்தால் மேனிப்புலேட் ஆகும் டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே வந்து மேனிப்புலேட் எது வரையும் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஏதாவது எஃப்இசிக்குள்ளே வரையும் வருது. ஸோ டியூஸ்டே வந்து மேனிப்புலேட் ஆயிடுச்சு. அடுத்தது வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே டிஸ்ட்ரிபியூட் கண்டினியூஷன். அது கரெக்டாக வந்து தேர்ஸ்டே நம்மளுக்கு ஐ ஆஃப் த வீக், அது வெனஸ்டே ஐ ஆஃப் த வீக் வச்சிருச்சுன்னா நீங்கள் இந்த மாடலை பார்க்கலாம். அண்டு ஐ ஆஃப் த வீக்னா எப்படி ப்ரோ அப்படின்னா ஒரு பை சைட் லிக்விடிட்டி. ஐ ஆஃப் த வீக் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டால் ஒரு பை சைட் லிக்விடிட்டி எடுத்துருக்கணும். ஒரு சூப்பரான எப்படி சொல்கிறது, இந்த வாரம் இதை எடுத்துருவாடான்னு சொல்லி நீங்கள் ஒன்று டிஓஎல் போட்டு வச்சுருப்பீங்களா, அதை வந்து எடுக்கணும். அதை எடுத்துட்டா நீங்கள் இதுதான் ஐ ஆஃப் த வீக்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் டிஜிஐஎஃப் மாடலை போட்டு பார்க்கலாம். டிஜிஐஎஃப் மாடல் போட்டோன்னே ஃப்ரைடே வந்து இந்த ரேஞ்ச் வச்சிரும். ஸோ இந்த ரேஞ்சை டுவர்ட்ஸ், அதாவது நம்ம ட்ரா எப்படி ட்ரேட் எடுக்க போதுமோ அப்படி தான் ட்ரேட் எடுக்க போதும். பட் நம்ம ட்ரா ஆன் லிக்விடிட்டியை மட்டும் இந்த 20 to 30% இதுதான் நம்ம ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அவ்வளோதான் இந்த மாடல். இதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வந்து நான் பாஸ்ட் வீக்கில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து வீக்லி வேணாம், டெய்லியே போயிடுவோம். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நான் மண்டே டு ஃப்ரைடே மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மண்டே டு ஃப்ரைடே. ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மண்டே என்ன ஆகிருக்கு? கன்சால்டேட் ஆகிருக்கு. கன்சால்டேட்னா இது கன்சால்டேட் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ மண்டே வந்து நம்மளுக்கு கன்சால்டேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து என்ன ஆகும்? டியூஸ்டே நம்மளுக்கு இது கிளாசிக் பை வீக்காக இருந்தால் டியூஸ்டே நம்மளுக்கு வந்து மேனிப்புலேட் ஆகும். மேனிப்புலேட் எங்கே இருக்குது? ஸோ வீக்லி எஃப்இஜி கரெக்டாக வீக்லி எஃப்இஜி நல்லா கீழே வந்து விற்க வச்சு நல்லா சூப்பர் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ தேவையான மேனிப்புலேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். டிஸ்ட்ரிபியூட் ஆகி மண்டேவோட ஐயை தூக்கிட்டு ஆல் டைம் ஐக்கும் போயிடுச்சு. ஸோ சூப்பரான டிஸ்ட்ரிபியூட்டு. தேர்ஸ்டே நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணணும்? ஐ ஆஃப் த வீக் வைக்கணும். ஐ ஆஃப் த வீக் வச்சுட்டு கீழே இறங்கிடுச்சு. ஸோ ஃப்ரைடே நம்மளுக்கு என்ன பண்ணணும்? வீக்லி ரேஞ்சுக்குள்ளே தான் வரணும். இது எப்படி நான் வந்து டிசைட் பண்ணேன்? இங்கே தான் ஒன்றுமே இல்லையே ப்ரோ, அப்புறம் எப்படி ப்ரோ நீ டிசைட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த டிஓஎல்லாம் இருந்திருக்கும். இங்கேயே வந்து எடுத்துடுச்சு.
தேர்ஸ்டேவும் நம்ம பை தான் பார்த்துருப்போம். ஏன்னா ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் இருக்கும்போது நம்ம பை மட்டும் தான் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு எப்படி இதுதான் ஆல் டைம் ஹைன்னு தெரிஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லாக ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நம்ம பைஸ் மட்டும் தான் பார்ப்போம் ஆல் டைம் ஹை முடிகிற வரையும். ஸோ தேர்ஸ்டே வரையும் நம்ம இதுதான் பார்ப்போம். ஏன் ஃப்ரைடே மட்டும் பார்க்க மாட்டோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரைடே ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிஜேஎஃப் அதாவது ட்ரா டு த வீக்லி ரேஞ்ச். அதனால் நம்ம ஃப்ரைடே பார்க்க மாட்டோம். ஸோ தேர்ஸ்டே வரையும் நம்ம வந்து ஆல் டைம் ஹையில் தான் மார்க்கெட் பார்ப்போம். ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு, ட்ரா ஆன் லிக்விடிட்டி ரீச் பண்ணிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது ஃப்ரைடே வீக்லி ரேஞ்ச் போட்டு பார்க்கணும். ஸோ நான் வந்து தேர்ஸ்டே போட்ட இது வச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு தேவையான டிஜேஎஃப் இதோ நம்மளுக்கு ஸ்வீட் ஸ்பாட் கிடச்சிச்சு. நம்ம பிரேக் த்ரூ பண்ணிட்டு போயிருக்கு. அப்படி இல்லை, நம்ம ஐசிடியில் எப்போவுமே பார்க்கறது என்னென்னா, எப்போவுமே நம்மளுக்கு டைம் ஃபஸ்ட், அடுத்தது தான் ப்ரைஸு. டைமை வச்சு தான் நம்ம என்ட்ரி எல்லாமே டிசைட் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கும்போது ப்ரைஸ் என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட வேணாம். நம்ம டைமில் என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு அதை தான் மேட்ரு. ஸோ இதை பார்த்தாச்சு. அடுத்தது நான் வந்து 4 ஹவர் போகிறேன். 4 ஹவரில் என்ன இருக்குது, ஸோ இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் ஐ வச்சுட்டு அதுக்கடுத்தது நல்லா இது கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னொரு இதுவும் கிடச்சிச்சு. இதுதான் ஐன்னு டிசைட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்இஜி சப்போர்ட்டிங் எஃப்இஜி இதெல்லாம் மார்க் பண்ணணுன்னு தேவையில்லை. சும்மா நீங்கள் அனலைஸ் பண்ணாலே போதும். இதுதான் நம்மளுக்கு மெயின். அந்த எஃப்இஜி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ டெய்லி எஃப்இஜி டெய்லி எஃப்இஜி மார்க் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான கான்சிக்யூட் இன்க்ரூஸ்மெண்ட். ஸோ இதுக்கடுத்தா நம்மளுக்கு வேறு என்னென்ன இருக்குது, மண்டே கன்சல்ட் ஆகிட்டு இருக்குது, டியூஸ்டே மேனிப்புலேட்டு, இங்கேயும் அதே பேட்டர்ன் தான். ஸோ 1 ஹவர் போய் பார்ப்போம். 1 ஹவரும் நம்மளுக்கு அதே தான் இருக்குது. ப்ளஸ் தேர்ஸ்டே ஃப்ரைடே ரேஞ்சை குறிப்பிட்டுருக்கோமா. ஸோ இதுதான் ஃப்ரைடே முடித ப்ரைஸ். ஸோ நம்ம வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டோன்னே நம்ம ஐயை டிசைட் பண்ணிருப்போம். இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவள் தான் முடிஞ்சு போச்சு, ஹை இதுதான் சொல்லி நம்ம டிசைட் பண்ணிருப்போம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வந்து என்ட்ரி பார்க்கணும். ஸோ நம்ம டைம் செஷனுக்கு வந்து போகிறதுக்கு நம்ம டைம் இது பண்ணுறதுக்கு இதுக்கு போய்ப்போம். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்து எடுக்கிறேன். என்ன சொல்லிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேமில் டாட் டவுன் பண்ணி தான் உங்களுக்கு காட்டிருப்பேன். டாப் டு பாட்டம் அனலைஸ் மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் பெருசாக தேவையில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு டிஓஎல். இந்த ரேஞ்சை பார்த்த மாதிரி உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறீங்க. ப்ரைஸ் மேலே இருந்தால் கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி டிஓஎல் 30% தான் நீங்கள் மேக்ஸிமம் வைக்கிற டிஓஎல். கீழே இருந்தால் 20% இதை நோக்கி நீங்கள் வந்து ட்ரேட் எடுப்பீங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் அந்த ஒவ்வொரு வீக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னேன். மேக்ஸிமம் அப்படி தான் நடக்கும். அது மாதிரி நடக்காமையும் சில வீக் இருக்கும். ஸோ இந்த வீக்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிஐஎஃப் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. பட் வந்து அந்த டேவோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணல. ஆனால் மற்ற விஷயம் எல்லாம் எடுத்துருக்கு. ஏன்னா வெனஸ்டே வந்து ஐ எடுத்திருக்கு. அதுக்கடுத்தது வந்து ஃப்ரைடே வந்து லோவ் எடுத்திருக்கு. ஃப்ரைடே வந்து நம்ம செஷனுக்கு முன்னாடியே லோவ் எடுத்துருச்சு. அதனால நீங்கள் இங்கே வந்து டிஜிஐஎஃப் பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, பார்க்கலாம். அதனால் பார்த்து நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். நல்லா என்ட்ரி தான், ப்ராஃபிட் கிடச்சிது எனக்கு. ஐ மீன் ப்ராஃபிட் மேக் பண்ண என்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எடுத்த என்ட்ரி டிஜிஐஎஃப் தான். ஏன்னா நம்ம செஷன் வந்து இங்கே தான் ஆரம்பிக்கும். அமௌண்ட்டில் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ செஷன் ஆரம்பிச்சது லிக்விடிட்டி முன்னாடியே எடுத்துருச்சு. இந்த டிஓஎலுக்கு தான் போகணுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தேன். ஸோ இங்கே தான் கரெக்டாக எடுத்தேன். M1 ஆரம்பிச்சிட்டோன்னே இங்கே இது 1:2 எடுத்தேன். அவ்வளோதான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிஓ எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். 20%, 30% எப்படி வந்து டச் ஆகிட்டு இது பண்ணிருக்கு. அதை திருப்பி இது வந்து அந்த வீக் அந்த டே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரைடே ஆஸ் இஸ் ஓன் பர்பஸ் மாதிரி ஃப்ரைடே அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். இதை வச்சு டிஜிஐஎஃப் மாடல் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட டேரெக்டாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, பை ஃபோக்ஸ்.